வாங்க நிக்க போறிய உங்களுக்கு பார்க்கலாம் நடந்தே போறிய இல்லை நேற்று சரியான வகுத்த வலி. டாக்டர் சொன்னார் இப்படி இருந்தீங்கன்னா செட் ஆகாது, லைட்டாக நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் கொஞ்சம் வந்து கவனம் செலுத்துங்க அப்படின்னாரு. சரி சைக்கிளிங் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம டீமுக்கு தான் ஆக்டிவிட்டீஸ் இல்லை உங்களுக்கு அப்படின்னு நினைச்சேன். எந்த டீம் நேற்று மேட்ச் போட்டு ஜெர்சி போட்டு நேற்று மேட்ச் என்னாச்சு? நேற்று மேட்ச் பார்க்கலையா? பார்க்கல. நான் நேற்று மேட்ச் பார்க்கல. நேற்று சரியான வகுத்த வலி எனக்கு. என்னடா சூப்பர் டீம் உங்கள்கிட்ட வைவிடு 61 டாட் பால் மரம் நட்டுருக்கிய. ஆமா, அது வந்து பையன் ஒருத்தன் கால் பண்ணி சொன்னேன் 61 டாட் பால்ரா அப்படின்னா. சரிடா அதில் ஒரு 10 பால் நான் பங்கு எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 51 பால் அவங்க எடுத்துக்கிட்டேன்னு 10 பாலுக்கு நான் போய் கண்டதை ஊர்னியில் போயிட்டு மரம் நட்டு வந்தேன். 10 நீங்கள் பேசாம டீம் வந்து தோட்டம் கண்டு வாங்கி போட வேண்டியதானே, மரமாக நட வேண்டியதானே. மரம் நல்லது வந்து மரம் நடுறது இயற்கைக்கு நல்லது தானப்பா. அந்த நேரத்தையே சொன்னேன், இன்றைய கொட்டை நாளைய மரம் அல்லவா. வெறும் படையை கொட்டப்பட்டு தான் இருக்கு மரத்தை காடம். இரவு மார்த்தாமலைக்கு பால் கொட்டை எடுத்தோம், மஞ்சள் கலர் தூக்கிட்டோம், கப்பா. அது நான் இதை போய் விசாரிச்சேன். காரைக்குடி முத்துமாரி கோயிலில் பார்க்கணும், நிறைய பார்க்கணும் போச்சு, நாத்தமல்ல போச்சுன்னு. அது எல்லாமே சிஎஸ்கே ஃபேன்ஸாக மஞ்சள் கலரில் போட்டு போகிறான்னு நினச்சேன். போய் அங்கே பூசாட்டை போய் கேட்டேன். அவர் சொன்னார் அதெல்லாம் மாரியம் கோயிலுக்கு மாரியம்மனுக்கா எடுக்கிறா பாப்பனா. சரி ஓகே அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாவமாக இருக்கு உங்களை பார்த்தா, உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது இந்த திருப்பதி கூட கடன் வச்சிருக்கீங்களா? திருப்பதினா அந்த திருப்பதி வந்தா திருப்பம் சரியான திருப்பதி அந்த பாட்டு தேவையில்லாத. பாவமாக இருக்கு. ஒரு 3 மேட்ச் வச்சிருக்கோம், ஒரு மேட்ச் பாயிண்ட் தரவா -1.6 இருக்கீங்க. பரவாயில்ல, இருந்துட்டு போகிறோம். இந்த தடவை கப்பு எடுக்காமல் கூட இருந்துட்டு போகிறோம். ஆனால் ஒன்று, ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க நிலைமைக்கு மட்டும் ஒரு காலமும் நாங்கள் வரவே மாட்டோம். இன்னொன்று, அவங்க எங்கள் நிலைமைக்கு வரணும்னா 5 வருஷம் ஒரு கப்புக்கே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. 5 கப்புக்கு என்ன போகிறாங்கன்னு தெரியல. இம்பட்டு அடி வாங்கி இப்படி பேசுனாலும் அடிக்கிறாங்க உங்களுக்கு. அப்படியே பேச ஃபர்ஸ்ட் மேட்ச் லாலிபப் கொண்டு போய் அடிச்சாங்க. நான் இப்போ பேசலை, நான் பேசக்கூடிய நிலைமை அடிச்சுட்டு பேசுகிற பண்ணி அடிச்சாங்க. கஷ்டமாக இருக்குல்ல, ஏன் அழுகுது எப்படி? நான் எங்கேயே அழுதேன். நான் வந்து ஒரு ஐபிஎல்ல வந்து ஒரு ஐபிஎல்லா பார்ப்பேன். அது வந்து ஒரு இதா பாருங்க, அதுல வந்து தீவிரமா போட்டு இவங்க ஃபேன் அவங்க ஃபேன் போட்டு அடிச்சு அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஆமா பாருங்க, ருத்து வேற இது ருத்துருக்கு அடிபட்டு ஃபுட்பால் ஆடிட்டு இருக்காப்ல. ஃபுட்பால் விளாண்டா எதுக்கு இந்த ஃபாரின் பிளேயர்லாம் எடுத்திய? ஆனா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், நான் கால் பண்ணி கேட்ட வரைக்கும் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். டெஸ்ட் மேட்ச் வந்து சிறந்த ஒரு ஆட்டமே இல்லை இது வரைக்கும், சில வருடங்களாவே இல்லை அப்படின்னாங்க. அதுக்கு டெஸ்ட் மேட்ச்சுக்கு வந்து ஆள் பிரட்டி எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சென்னையில் எடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். சூப்பர், இது கேட்டதுலேயே பெஸ்ட்டு. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 100-150 மரம் நட்டிருந்தாங்கன்னா திரிபாதி அப்புறம் திருப்பதி எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கும். கிடைக்கும், டெஸ்ட்டில் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஆமாம், நான் பார்க்குறேன். கால் எடுக்கிறப்ப நான் சார் நான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் நான் வரவா மேட்ச் விளையாடி பார்க்குறேன். எப்படி இருந்தால் மனுஷன் வராப்புல இல்லை, 1 கிலோமீட்டர் முன்னாடி 1/2 கிலோமீட்டர் பின்னாடி போச்சுண்ணா. முன்னாடியே தான் இருக்கியா? முன்னாடி வாங்க. வரேன்.